எம்பூர் சைடில் சுடு தேங்காய் செய்ய போகிறோம். 2 3 நாளாக மழையின் காரணமாக நம்ம ஊரில் தண்ணி நின்று வீடியோ ஒன்றும் போட முடியல. அதனால் இன்னைக்கு வந்து சுடு தேங்காய் செஞ்சுருக்கோம். இதனால மழை நின்று தான் வெயில் அடிக்காம வெறும் இருட்டா இருந்த மக்களே, அங்கேயும் தண்ணி மாரி குட்டையா நிற்கிது மக்களே. இன்னைக்கு தான் வீடியோ கொஞ்சம் வெயில் அடிச்சனால நம்ம வீடியோ போட போகிறோம். வாங்க சுடு தேங்காய் செய்யலாம். இதே யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க எங்கள் குட்டி வாய்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வச்சுட்டு வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. தேங்காய் இலசாவும் இருக்க முத்துலாவும் இருக்காது. ரெண்டுத்தையும் நல்லா நடுநிலவா எடுத்தாதான் நல்லா உள்ள வந்து அந்த எல்லாம் கலந்து செம்மையா வந்துருக்கும். வாங்க போய் வந்தீங்கன்னா வீடியோவில் போய் தேங்காய் எப்படி ஓட்டப்பட்டு எல்லாம் உள்ள போறது நாங்க பார்க்கலாம். மக்களே வாங்க தேங்காய் உரிச்சிக்கலாம். மக்களே கடையிலே நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாரி கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்க தேங்காய் வாங்கிக்கலாம் கடையிலே. இதே மாதிரி நீங்க உரிச்சிங்க, கொஞ்சம் சுத்தமாக்கிக்கோங்க. இப்போ பாருங்க மக்களே, இது வந்து நல்லா அந்த காம்பு எடுத்துட்டு விட்டீங்கன்னா இந்த ஓட்டையை பார்த்தீங்கன்னா நீ ஓட்டு விட்டு எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம். தண்ணி நீங்க எடுத்துடணும் மக்களே. தண்ணி உள்ள ஊற்றினீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். தண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா 3 தேங்காய் உரிச்சிட்டு ஓட்டை மட்டும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மக்களே. இப்போ தேங்காய் உரிச்சாச்சு, எப்படி ஓட்ட போறதுன்னு பார்க்கலாம். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த 3 இது இருக்கும். இதுல நீங்க பெருசானதை பார்த்து வாங்க வச்சு லைட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் கொத்தும் போது பார்த்து கையை கீழே கொத்திக்காதீங்க, வெரி சேஃபா இருங்க. பாத்தீங்கன்னா மக்களே இப்படிதான் தேங்காய் ஓட்ட போட்டுக்கலாம். இப்படிதான் ஓட்ட பண்ணணும். நீங்கள் எடுத்துருக்க தேங்காவை இதுமாரி ஓட்ட போட்டுங்க. ஒரு சைடு மட்டும் எந்த சைடு இருக்கோ அதுமாரி நல்லா ஓட்ட போட்டுங்க. அதில் இருக்கிற தண்ணியை இதுமாரி ஒரு பேஷன்னா டம்ளர் வச்சு ஊற்றிடுங்க. இது காமின தேங்காய் வாங்க. இந்தமாரி ஓட்ட போட்டுருங்க மக்களே, ரவுண்ட் ஷேப்பில். மக்களே இந்த தேங்காய்க்கு உள்ள வைக்கிற தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் மக்களே. வாங்க மக்களே. 1/4 கிலோ பொட்டுக்கல் எடுத்துக்கலாம் மக்களே. நாட்டு அவுளு 1/4 கிலோ, பாசி பயிர் 1/4 கிலோ, உங்களுக்கு தேவையான ஏலக்காய், நான் வெள்ளை கட்டி 1 கட்டி நாங்கள் எடுத்துருக்கோம் மக்களே. இதை எல்லாத்தையும் போட்டு வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் மக்களே. நல்லா தேவையான அளவுக்கு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் விட்டு அரைச்சி, எதில் அரைச்சாலும் குடல் அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். மிக்சியில் விட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு இந்த குடல் இல்லாமல் மிக்சியில் விட்டு அரைச்சிக்கிறோம். அரைச்சி அந்த தேங்காய் உள்ள வைக்கணும் மக்களே. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிற மக்களே எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. வாங்க மக்களே அடுப்பு பற்ற அடிச்சுக்கலாம். வாங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற அடிச்சாச்சு. மற்ற ஜாமான்லையும் வறுத்துக்கலாம். வாங்க மக்களே ஃபஸ்ட்டு பொட்டுக்கலையை வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான பொட்டுக்கல்ல நீங்கள் எடுத்தீங்க. எங்களுக்கு 3 தேங்காய்க்கு நாங்கள் 1/4 கிலோ பொட்டுக்கல் எடுத்துருக்கோம் மக்களே. ரொம்ப வறுக்க வேணாம், சும்மா நார்மலாக கொஞ்சம். மக்களே நம்ம இப்போ அடுத்து பாசி பருப்பு ஊற்றிக்கலாம் மக்களே. எப்படி அடிச்சுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 தேங்காய்லையும் உள்ள இந்த மாவெல்லாம் உள்ள திணிச்சிக்கலாம். உள்ள போட்ட மாவு வெள்ளை வராமல் இருக்கிறதுக்கு ஆப்பு அடித்து வச்சுருக்கோம் உள்ள. அதேமாரி மற்ற 2 தேங்காயிலையும் உள்ள ஆப்பு அடித்து வச்சுக்கலாம். வாங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாரி அடுப்பில் வச்சுக்க வேண்டியதான். ஓடு கருகிற அளவு வேகணும்னா ஓடு கருகிற அளவு வச்சுக்கிட்டா போதும் மக்களே. பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் பண்ணி சாப்பிடலாம். தேங்காய் இப்போ வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா மக்களே அடுப்பில் வெந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம வெளில எடுத்து வச்சுக்கலாம்.
வச்சு இப்போ உடைச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்புறமா சொல்றோம். மக்களே தேங்காய் நல்லா கருகிடுச்சு. உடச்சி எப்படி இருக்குன்னு உள்ள பார்க்கலாம். அல்டிமேட்டா இருக்கும், அல்டிமேட்டா. தேங்காய் நல்லா தேங்காய் எடுத்துக்கணும் மக்களே. அது உடைக்கும் போதெல்லாம் பார்த்து கவனமா இருங்க மக்களே. வாசம் செம்மையா இருக்கு மக்களே. பார்த்தா நொங்கு மாரி தெரியுது. முந்திரி ஓட்ட வாசம் தான் மக்களே. மக்களே தின்னு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா வீட்டில் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி தின்னுங்க மக்களே. இது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த தேங்காய் வெட்ட போகிறோம். அல்டிமேட்டா இருக்குங்க. ஆஹா அல்டிமேட்டா இருக்கு மக்களே. அல்டிமேட்டா இருக்கு மக்களே. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தின்னுங்க மக்களே. அல்டிமேட்டா இருக்கு மக்களே. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. குட்டி பாய்ஸ் குக்கிங் வீடியோ பாருங்க மக்களே. இதே மாதிரி உடனே குக்கிங் வீடியோ வரும் மக்களே. பெல் பட்டனை தட்டிங்க. சைடு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டிங்க. அருமையா இருக்கு மக்களே. தேங்காய் அல்டிமேட்டா.